இன்னைக்கு பாகிஸ்தானே சல்லி சல்லியா நொறுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் பாகிஸ்தான் 3 பங்கா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஏன் அப்படின்றப்போ இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே அந்த பாகிஸ்தானுக்குள்ள வாழ்ற அந்த மக்கள் மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆமாங்க, இந்த பாகிஸ்தான் ஆர்மி அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருக்கிற மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பண்ணி அந்த ஒரு மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பேர் இறந்துருக்காங்க அந்த தாக்குதலில். ஸோ சொந்த மக்களையே தாக்கி கொண்டுகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட கவர்மெண்ட் அப்படின்றது கேட்கவே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குல்ல. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். என்ன காரணம் இதுக்கு பின்னாடி அப்படின்றப்ப பார்க்கும்போது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒன்று, பாகிஸ்தானில் இருந்து எங்களுக்கு தனியாக ஒரு நாடு பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி பலூச்சிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ட்ரெயின் எல்லாம் ஹைஜாக் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக வந்துட்டு எங்களோட மக்கள் கூட நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலூச்சிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிறதுக்கு ஒரு முயற்சி ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இப்போ வேற ஒரு கும்பல் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அந்த ஊர் பேர் தான் வந்துட்டு ஹைபர் பக்துன்கவா அப்படின்றது சொல்றாங்க. நம்ம ஹைபர் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஒரு ஹைபர் எங்க இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் மேல பாகிஸ்தான் இருக்கு. இப்போ இது இந்தியா இருக்குன்னா அதுக்கு மேல பாகிஸ்தான் இருக்கு, அதுக்கும் மேல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஸோ இந்த பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பார்டரா இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஹைபர் அப்படின்ற ஒரு சொல்ற ஒரு இடம். ஸோ ஹைபர் அப்படின்றப்போ ரொம்ப ஒரு சூப்பரான இடம். நீங்க கூகுள் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இருக்கும். பனிமலைகள், பச்சை பசேன்னு அந்த பயிர், ஸோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே நேச்சுரல். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்தை தான் இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்துட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஹைபர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல பஷ்டூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள் இருக்காங்க. இந்த பஷ்டூன்ஸ் அப்படின்ற ஒரு மக்கள் வந்துட்டு ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் ஆர்மியும் வந்துட்டு ஏகப்பட்ட குடைச்சல்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறதுனால அது ஏற்ற மாதிரி பாகிஸ்தானோட கவர்மெண்ட் இவங்களோட ஹைபர் நாட்டுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணித்தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்தினால அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஷ்டூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மக்கள் வந்துட்டு எங்களுக்கு பாகிஸ்தானே வேணாம், எங்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு கொடுத்துருங்க, நாங்கள் எங்களோட நாடை வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது பலூச்சிஸ்தான் எப்படி ஒரு வேண்டுகோள் வச்சாங்களோ அதே போல தான் இப்போ அந்த ஹைபர் மக்களுமே வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கான ஒரு காரணம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் இந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சதுனால இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு ஆளாளுக்கு என்னடா இந்த மாதிரி பாகிஸ்தானை பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஹைபர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பாகிஸ்தானுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்றப்ப பார்க்கும்போது சைனா கிட்ட இருந்து $millions கொடுத்து இந்த ஃப்ளைட், அந்த வார் ஜெட்டாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வாங்கும்போது மேபி இந்த புல்வாமா அட்டாக் மாதிரி வந்துட்டு இந்தியா மேலே திரும்பி இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பேசப்பட்டது. பட் இப்போ தான் தெரிஞ்சது இந்த ஒரு சைனா கிட்டேருந்து வாங்கின எல்லா ஆயுதங்களும் தான் சொந்த மக்களை தாக்கிறதுக்காக தான் அப்படின்றது இப்போ தான் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சைனா கிட்டேருந்து வாங்கின இந்த வெப்பன்ஸை அந்த ஹைபர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் பாகிஸ்தான் மிலிட்ரி தாக்க ஆரம்பித்தாங்க. தாக்க ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பேர் அதில் வந்துட்டு சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு கை கால் அப்படின்றது போயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பேர் இறந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஹைபர் மக்கள் கிட்ட இருந்து கேட்கும்போது இது கண்டிப்பா பாகிஸ்தானோட ஆர்மியோட வேலை தான், அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது சொந்த மக்கள் மேலேயே வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ இதுவே வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மிகிட்டையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டையுமே கேட்டோம் அப்படின்றப்போ அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ இந்த ஹைபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர்ல இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த பார்டர் அப்படின்றது சொல்லும்போது அங்க ஏகப்பட்ட டெரரிசம்ஸ் அப்படின்றது இருக்கு. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானி தாலிபான்ஸும் வந்துட்டு அந்த ஹைபர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் அதிக அளவில் இருக்காங்க, ஒளிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டெரர் கேம்பே இருக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஹைபர் மக்கள் மேலே வந்துட்டு தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு பாகிஸ்தானோட கவர்மெண்ட் பண்ண தாக்குதல் கிடையாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பாகிஸ்தான் ஆர்மி சைட்லேருந்துமே சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒரு அங்கே இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லைங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணது பாகிஸ்தான் ஆர்மி தான். எப்படி வந்துட்டு டெரரிஸ்ட் கிட்டலாம் வந்துட்டு இந்த வார் ஜெட்டெல்லாம் இருக்கும், எப்படி அந்த டெரரிஸ்ட் கிட்டலாம் வந்துட்டு இந்த பாம் எல்லாமே இருக்கும், ஏர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவாங்க. எந்த டெரரிஸ்டாவது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏர் ஸ்ட்ரைக்னாலே இந்த மிலிட்ரிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மிஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்களும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஹைபர் அப்படின்னு இருக்கப்படுற இடத்துல இருக்க போலீஸுமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் அவங்க சொன்னதுமே ஒரு சரி யோசிச்சு பார்த்தோம்னாலுமே அது சரியாக தான் தோணுது. ஏன்னா ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றப்ப எந்த ஒரு டெரரிஸ்ட்டும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், வெறும் கன்னை வச்சு தான் சுடுவாங்க, இல்லைனா
இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு லான்ச்சரை வச்சு தான் அடிப்பாங்க. பட் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றப்ப போகும்போது கண்டிப்பாக இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இப்போது அந்த கைபரில் இருக்கிற போலீஸுமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுக்குமே வந்துட்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மியும் அதே போல் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டையுமே வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு எங்களுக்கும் செட்டும் ஆகலை. இந்த பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட இருந்து இந்த கைபர் மக்கள், அதாவது கைபரில் வாழ்கிற இந்த ஒரு மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இதனால கைபர் அப்படின்ற இந்த ஒரு பகுதியை வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, எங்களுக்கு பாகிஸ்தானும் வேணாம், பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் வேணாம், பாகிஸ்தானோட ஆர்மிஸும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு போலீஸ், அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற போலீஸ், கைபர் கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் அவங்களே பாகிஸ்தான் வேணான்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் கூட சேர்ந்து. ஸோ இப்படி தான் இந்த கைபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்துட்டு பலூச்சிஸ்தான் எப்படி தனி ஒரு நாடாக கேட்குறாங்களோ, இப்போது பாகிஸ்தான்லேருந்து கைபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொவின்ஸ், ஓகேங்களா, அதுவுமே இப்போ ஒரு தனி நாடாக வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ இதை வந்துட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக பலூச்சிஸ்தானே பாகிஸ்தான்லேருந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கே இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. பட் அந்த பலூச்சிஸ்தானை விட ரொம்ப சின்ன ஊர் தான் இந்த கைபர், இந்த ப்ரொவின்ஸ். இதை மட்டும் எப்படி தனியாக பாகிஸ்தான் விட்டுருவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் மிக பெருசாக இன்ஜூர்ட் ஆகி 30 பேர் வரைக்கும் இது வரைக்குமே இறந்துருக்காங்க அப்படின்றது ரிப்போர்ட் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த ஊர் மக்களையே சொந்த ஆர்மியை வச்சு தாக்குற ஒரு கதை தான் இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லி. ஸோ அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வெப்பனை வச்சு என்ன பண்ணணுன்றதே தெரியாமல் இப்போ சொந்த மக்களே தாக்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு பாகிஸ்தான் மூணாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம். இது கூடிய சீக்கிரத்தில் நாளாக கூட பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு பார்டர் பகுதியில் அங்கே ஒரு கூட்டம் வந்துட்டு எங்களுக்கு பாகிஸ்தானே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக பிரிஞ்சு வரதுக்கான ஒரு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் அடுத்த ஒரு ஃபியூச்சரில் ஒரு 2-3 மாதத்தில் திரும்பி இதே போல் ஒரு புது நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 4 துண்டாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களே அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற மிலிட்ரியை வெறுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது இதிலே தெரிய வருதுன்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கைபர் மக்கள் தாக்கப்பட்டது வந்துட்டு இந்த ஒரு பாகிஸ்தானி தாலிபன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்னாலேயா, இல்லை உண்மையிலேயே வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களோட தரப்பு கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இந்த பாகிஸ்தானில் என்ன விஷயம் நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலிஸ் குரூப்பில் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பல விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் அப் டு டேட் நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.